அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 2 ரூபாய பர்ஸ்ல இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க வச்சாலே போதும். உங்க பர்ஸ்ல பல மடங்கு பணம் சேர ஆரம்பிக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். அடுத்ததா இந்த நாள்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 2 அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுலயும் 3வதா சொல்ல போற சேர்க்கை முக்கியமான ஒரு சேர்க்கைன்னே சொல்லலாம். முதல்ல அந்த 2 சேர்க்கை என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ஆடி மாசம் 26ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 8. இந்த மாசம் 8வது மாசம். அந்த வகையில 8 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சந்திர பகவானுக்குரிய நம்பர் 2. அதே மாதிரி இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகையும் 2. அந்த வகையில 2 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதே மாதிரி 8 சேர்க்கையும் இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8 நம்பர் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் செல்வத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான நம்பர். சரி, அந்த 3வதா சொல்லக்கூடிய சேர்க்கை அற்புதமான சேர்க்கைன்னு சொல்லியிருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் லயன்ஸ் கேட் போர்ட்டல் நமக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. லயன்ஸ் கேட் போர்ட்டல்னா 8 போர்ட்டல். அந்த வகையில இன்னைக்குமே இந்த 88 போர்ட்டல் ஓபன்ல தான் இருக்கு. இந்த 88 போர்ட்டல் இருக்கக்கூடிய சமயத்துல திரும்பியும் நமக்கு 8 சேர்க்கை வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். எல்லா வருஷமும் இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்ப வராது. அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான அற்புதமான பணவசியத்துக்கான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். சப்போஸ் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மத்தவங்க இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். இன்னைக்கு 2 சேர்க்கை நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 2 நம்பர் சந்திர பகவானுக்கும் உகந்தது. அந்த வகையில திங்கட்கிழமை நாள்ல இந்த 2 நம்பரை பயன்படுத்தி நாம பரிகாரங்களை செய்யும் போது நமக்கு பல மடங்கு பலன்கள் உடனடியா கிடைக்கும். அந்த வகையில 2 ரூபாய் நாணயத்தை இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. இந்த 2 ரூபாய பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரமில்லாத மாதிரி தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முக்கியமான விஷயம், நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அப்படியே தூங்குறதுக்கு பாருங்க. இது உங்க ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கும். உங்க ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களை சுத்தி நடக்க ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கும் புரியும். ஏற்கனவே சனிக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பரிகாரம் தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு ஒரு சகோதரி கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரியே பரிகாரத்தை செஞ்சுட்டு நான் தூங்குனேன், எனக்கு கனவுல பணம் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னால முடிஞ்சதுன்னா அந்த கமெண்டோட ஸ்கிரீன்ஷாட்டையும் இங்க நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன்.
இதை ஏன் சொல்றேன்னா, நாம தூங்க போறதுக்கு முன்னாடி ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும். அந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம ஆழ் மனசுல பதியும். ஏற்கனவே நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கும். அதாவது எனக்கு தொடர்ந்து பண கஷ்டம் இருக்குன்னு நிறைய பேர் கவலைப்பட்டு புலம்பி இருப்போம். அது எல்லாமே நம்ம ஆழ் மனசுல இருக்கும். அந்த மாதிரியான பதிவுகளை கூட இந்த டைம்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் மாற்றி அமைக்கும். அதனாலதான் திரும்ப திரும்ப பரிகாரத்தை செஞ்சுட்டு அப்படியே தூங்குங்கன்னு ஒவ்வொரு பதிவுகள்லயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நைட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா முகம் கை காலை கழுவிட்டு வந்து நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை கேளுங்க. இங்கேயுமே திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த நான் சொல்றேன். முதல்ல மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடணும். இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு ரிலாக்ஸா இருக்கும். இதுக்கான காரணத்தையும் பல பதிவுகள்ல நான் சொல்லிட்டேன். அடுத்ததா பிரார்த்தனை செய்யும் போது பாசிட்டிவா பிரார்த்தனை செய்யணும். கடன் தீரணும், பண கஷ்டம் குறையணும், தடைகள் விலகணும், வீண் விரய செலவுகள் குறையணும் எல்லாம் பிரார்த்தனை செய்யக்கூடாது. பணவரவு அதிகரிக்கணும், பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படணும், பணம் சேர ஆரம்பிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பாசிட்டிவா பிரார்த்தனை செய்யும் போது இதுவுமே உங்களுக்கு அற்புதமான பலனை நிச்சயமா கொடுக்கும். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 2 ரூபாயில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய டபுள் இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த டபுள் இன்ஃபினிட்டி சிம்பலை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு 8/8ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. அதே மாதிரி 8/8 போர்ட்டலும் நமக்கு இருக்கு. இந்த டைம்ல அதாவது 8ங்கிற தேதி வரக்கூடிய நாட்கள்ல இன்ஃபினிட்டி சிம்பலை பயன்படுத்தும் போது நிச்சயமா அளவில்லாத பணம் நம்ம வீட்டுல சேர ஆரம்பிக்கும். இந்த இன்ஃபினிட்டி சிம்பலே நமக்கு பல மடங்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அந்த வகையில டபுள் இன்ஃபினிட்டி சிம்பலை நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரியே 2 ரூபாய் காசுல நீங்க வரைஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த 2 ரூபாய் காசை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது சொல்லுங்க. நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்ற மாதிரி 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி அஃபர்மேஷனை 5-10 நிமிஷம் மட்டும் நீங்க சொன்னாலே போதுமானது. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 2 ரூபாய பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த 2 ரூபாய் அப்படியே இருக்கட்டும். நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. 1 மாசம் கழிச்சு இந்த 2 ரூபாய் எப்ப கண்ணில் படுதோ அப்ப நல்ல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த 1 மாசத்துக்குள்ளேயே பல மடங்கு பணம் உங்க வீட்டுல சேர ஆரம்பிக்கும். பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். சரி, இப்போ ஒரு சிலர் எனக்கு 2 ரூபாய் கிடைக்கல, நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா 1 ரூபாய் காசை 2ஆ எடுத்துக்கிட்டு அந்த 2 காசுலயுமே இப்ப நான் சொன்ன மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.